இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே மலையில் வெளியே நிற்க வச்சு அவங்க ஃபேமிலி அங்கே பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உன் சிஸ்டர் லில்லியை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்துருக்க. உன்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது. உன்னை பரிதாபப்பட்டு நாங்கள் பாவமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா? அவள் இந்த வீட்டோட அடாப்டட் டாக்டர். சின்ன பிள்ளையிலே காணாமல் போயிட்ட. 18 வயசானதும் உன்னை தேடி நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா நீ இப்படி நன்றி இல்லாமல் நடப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த லில்லி அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துட்டா போல். நம்ம ஹீரோயின் நாங்கள் பார்த்ததுமே பயந்து போயிட்டாங்க. ஹெல்ப் பண்ண போனால் ஏன்னா இவ தான் பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவள் பழிய போட்டா. அவங்க பிரதர் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அவங்க அம்மாவுமே நீ எப்படி வந்துட்டு இப்படி மிருக மாதிரி ஒரு பொண்ணை போய் கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாமே நீங்கள் என்னை இதுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். வந்துட்டு என் மேலே வந்துட்டு பழிய போட்டுட்ருக்கீங்க. ஆனால் என்னை வந்துட்டு எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களேன்னு சொன்னதும் அவங்க பிரதர் கோவமாயிட்டு மரியாதையோடு நீ இங்கேருந்து போயிரு, நாங்கள் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 3 பிரதர்ஸுமே ரொம்பவே ரூடாக நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண பெரிய தப்பு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அங்கே பக்கத்தில் ஒரு கார் வந்துட்டுருக்கு. வேமா அதில் போய் அங்கே விழுந்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே ஷாக்காய் போய் வர்றாங்க. பட் யாருக்குமே வந்துட்டு பெருசாக அவளை பற்றி அங்கே வந்துட்டு தோணவே இல்லை. இவன் செத்துட்டு போகிறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்துட்டு நீ பண்ணதுக்கு தான் இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு அவளை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகாமல் கண்டுக்காமல் போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே அந்த லில்லி வந்துடுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ வந்துட்டு என்னோட பொசிஷனை இந்த வீட்டில் எடுத்துடலாம் நீ நினைக்கிறியா? நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தையோ அப்போ இருந்து எனக்கு ரொம்பவே பயம் இருந்துச்சு. என்னை வந்துட்டு எல்லாருமே ஒதுக்கிட்டு ஒன்று வந்து தலையில் தூக்கி வச்சுருவாங்களோன்னு. அதனால தான் நான் இதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பார்த்தா இல்லை கடைசியில் வந்துட்டு நீ இப்போ சாக வேண்டிய நிலைமையாயிருச்சு. உங்கள் அம்மா உன்னோட பிரதர்ஸ் யாராச்சும் உன் பேச்சை நம்பினாங்களா? நான் சொன்னது தானே நம்பினாங்க. என் மேலே தான் அவங்களுக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கவலையாயிட்டு இருக்கு. அவங்க உள்ளே போனதுமே ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடுறா. டக்குன்னு பார்த்தா திரும்ப ஹீரோயினுக்கு ரீபான் ஐயா அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா நீ எதுக்காக அப்படி அவளை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அழுததும் அவளுமே வந்துட்டு சிஸ்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, ஐ திங்க் வந்ததுலேருந்தே அவங்க வந்து என்னை பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயின் என் லைஃப் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கா? கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு டாக்கை விட கேவலமாக என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்க எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. வாய்க்க வந்தபடி அவங்க அப்பாவுமே திட்டாரு. ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பெற்றதே பாவம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இப்போ என்ன எல்லாரும் முன்னாடி நான் வந்துட்டு பெரிய தப்பான பொண்ணு இவளை தள்ளி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேன் அவ்வளோதானே, பண்ணாத தப்பை நான் இப்போவே பண்ணிட்டா சரிதானே அப்படின்றத சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ இவ்வளோ திமுறா பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க அப்பா அங்கே கணத்தில் அரைஞ்சதுமே ஹீரோயினுக்கு இன்னுமே ஆத்திரமாயிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அவளை அங்கே தண்ணிக்குள்ளே அங்கே தள்ளி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயினுமே திரும்ப அங்கே தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு அவளை அங்கே புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதர் வேமா குதிச்சு காப்பாற்ற போனால் இந்த லில்லி பார்த்தா இன்னொரு சைடில் அவ பாட்டு நீச்சல் அடிச்சு அங்கே வெளியே போய் நின்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ என்ன தண்ணிக்குள்ளே தவிச்சிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா பார்த்தா வந்து இப்போ நீந்தி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு அவளுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவளே வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவளுக்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ ஹீரோயின் இப்போ என்னமோ எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழைய போட்டீங்க, இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கல்ல, நீச்சல் வந்துட்டு தெரியாத பொண்ணு டக்குன்னு நீச்சல் அடிச்சு எப்படி வெளியே வந்தா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உடனே அந்த லில்லி அதுக்கும் ட்ராமா பண்ணுறா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், எப்படி நான் உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு எப்படியோ வெளியே வந்துட்டேன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாம இரு, உன் போய் வந்துட்டு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ என்னை டார்கெட் தான் பண்ணிட்டுருக்க. எனக்கு சாப்பாட்டில் பாய்சன் வச்சு என்னை கொலை பண்ண பார்த்தேன், இப்போ இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறியா? உனக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் யாருமே அதெல்லாம் நம்புறதுக்கு இல்லை, என் சிஸ்டர் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ வேணா நம்பாமரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மாவுமே நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோயினை தான் வந்து முட்டாள் மாதிரி நாங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு இன்னும் ஆத்திரமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை வில்லேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அங்கே போய் நான் கொலை பண்ணிடுறேன், உன்னை திரும்ப நீ ரிட்டன் இங்கே வர முடியாதுன்னு சொன்னதுமே என்ன நீங்கள் கொலை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க ரொம்ப டவுட் ஆகிடுச்சுக்கு. பிரதர் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா, அவளை வந்துட்டு நம்பி இவள் ஏதாச்சும் போய் சொல்லி ஏமாத்திருப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வாயை முடிட்டு பேசாமருன்னு சொல்கிறப்ப இவங்க அப்பா அங்கே பெல்ட் எடுத்துகிட்டு அடிக்க வரப்ப ஹீரோயின் அங்கே வந்து பிடிச்சிக்கிறா பெல்ட்டை. என் மேலே யாராச்சும் கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க 3 பையனையும் போட்டு அங்கே பெல்ட்டை வச்சு அங்கே அடி வெளுத்து வச்சா.
கார்ட்ஸ் வச்சு இவளை பிடிச்சி இழுத்து விடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ஸ்டென்னுக்கு கால் பண்ணிட்டுருக்கா. நீ வந்துட்டு இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அந்த லில்லிக்கு அந்த ஸ்டென் மேலே ஆசை போல் அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு. இப்போ ஹீரோயின் இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, தாத்தா என்னோட பேரில் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அங்கே நம்ம ஷென்மே கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அவர் கோவமாகி போயிட்டு, நீ இது எங்களோட ஃபேமிலி மேட்டர், இதில் நீ தலையிடாதன்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு கடைசியாக வார்னிங் கொடுக்குறேன், அவன் மேலே யாராச்சும் கையை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், தெருவுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாகிறது. வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ வந்துட்டு கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இப்போ தாத்தா வந்துட்டு அவன்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக இறந்து போன பிறகு இந்த ஃபேமிலி எல்லாமே சரியான ஒரு திருட்டு பயலுக, அவளுக்கு வந்துட்டு எதையுமே கொடுக்காம அவளை துரத்தி விட தான் பார்ப்பானுங்க, நீ தான் வந்துட்டு நான் போன பிறகு அவளை கேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வாக்கை தான் அவன் இப்பயுமே காப்பாற்றிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறமே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது, இது என்னோட வீடு, தாத்தா என் பேரில் எழுதியிருக்காரு, ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே கோவமாகி போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப, நாங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி, நீ எப்படி வந்துட்டு எங்களை துரத்துவான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே கார்ட்ஸை வச்சு அடித்து உங்களை வெளியே இழுத்து விட்டுறலான்னு சொல்கிறப்ப, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசும்போது, என்ன தண்டனை கிடைக்குமோ நான் பார்த்துக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கார்ட்ஸுமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து அங்கே வெளியே போட்டதுமே அவங்களுக்கு அங்கே கோவமாயிட்டுருக்கு. என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன், உனக்கு ஜஸ்ட் இந்த வீடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, ஆனால் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தான் கிடைக்கும், மில்லியன் கணக்கில் காசு இருக்குது, அப்போ நீ தெருவில் பிச்சை எடுப்பேன்னு சொன்னதும், தெருவில் நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு வீடு இருக்குது போதும், இந்த பாருங்க தாத்தாவே பேரை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்ற செட்டுங்க டாக்குமெண்ட்ஸை காமிச்சதுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஸோ இப்போ வந்துட்டு யாரோட நிலைமை எங்கே இருக்குன்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஹீரோவோட கார்ட்ஸுமே அங்கே இருக்க டெக்கரேஷன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கணுதுமே, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு யாருமே எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. அவங்க அம்மா நாளைக்கு தாத்தாவோட ஈவெண்ட் இருக்கு, அதில் வந்துட்டு உன்னோட லட்சணம் என்னன்னு தெரிய போகுது, உனக்கு என்ன கிடைக்குன்றதை நீ பாருன்னு சொன்னதும் ரொம்ப வந்துட்டு ஓவராலாக கனவு காணாதீங்கன்னு சொல்கிறான். அவங்க பிரதருமே அதே தான் பேசிகிட்டு இருக்கான். மில்லியன் கணக்கில் காசை நாங்கள் வச்சுட்ருப்போம், நீ என்ன பண்ணுவேன், இந்த ஒரு வீட்டை தான் வச்சுட்ருப்ப, என்ன உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு வந்துட்டு என்ன கிடைக்குன்றது நாளைக்கு தெரியும், இப்போ மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வீட்டை விட்டு அனுப்பி வச்சா. பிறகு நம்ம ஹீரோட்ட நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுமே சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே ரொம்பவே எல்லாருமே அந்த லில்லியை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நல்லா படித்த பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டுறாங்க. சரி ஓகே உங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணு ஜியா வெங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்பவே மென்டல் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கா, நேற்று லில்லியை கூட கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, அவளை வில்லேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தது தான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா நான் அவளோட பேரவே கேட்க விரும்பல, நீங்கள் எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கா பார்க்க, அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப வைத்தச்சலாகி போயிட்டு, உன்னை இந்த வீட்டில் வந்துட்டு யார் கூப்பிட்டது, எதுக்காக நீ இங்கே வந்திருக்க, இந்த குடும்பத்தோட சேர்ந்தவளே நீ கிடையாது, 18 வருஷமாக நீ கிராமத்தில் இருந்திருக்க, இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற சொன்னதும் உடனே அந்த லில்லி எல்லாருமுன்னாடியும் நல்ல மாதிரி நடிக்கிறா. பிரதர் நீங்கள் எப்படி சிஸ்டரை போய் இந்த மாதிரிலாம் பேசலாம், சிஸ்டர் வந்துட்டு இந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு அவதான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிச்சேக்கா, அப்போ நீ இப்போ ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கியே, இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு மில்லியன் கணக்கில் காசு வேணும், உன்ட்ட எந்த காசு இருக்குது, எல்லாம் நாங்கள் கொடுத்த காசை வச்சு தானே நீ வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் இதை வாங்குறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அடடா நீங்கள் எனக்கு காசு ரொம்ப கொடுத்து ரொம்ப நாளாக பார்த்து தவிச்சு போயிட்டீங்களா, நீங்கள் என்னைக்காச்சும் எனக்கு காசு கொடுத்துருக்கீங்களா, ஒரு பாக்கெட் மணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. பேட்டி பேச்செல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோட இங்கேருந்து போயிரு, இப்போ தாத்தாவோட வில் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, யாராக இருக்குது என்ன ப்ராப்பர்ட்டின்னு, உனக்கு எதுவுமே இங்கே கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் இங்கே ப்ராப்பர்ட்டிக்காக வர கிடையாது, நான் தாத்தாவுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அங்கே ஒரு ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, அதை எடுத்து போட போகிறப்ப அந்த லிலி வேமா இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்பயுமே என்னை இன்சல்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு எப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு
கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கேட்டதுமே, நீ வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க, உனக்கு நாங்கள் வந்துட்டு மாதம் மாதம் எவ்வளோ பாக்கெட் மணி உன் அக்கௌண்ட்டில் போட்டோம் தெரியுமா, நீ வந்துட்டு பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அங்கே பேசினதுமே, நீங்கள் எப்போ என்கிட்ட காசு கொடுத்தீங்க, இப்போ வரைக்கும் ஒரு காசு கூட நான் வாங்கினது கிடையாது, என்னோட தேவைகளை நானே ஒர்க் பண்ணி தான் சம்பாரிச்சிருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட, உனக்கு தெரியும்ல நம்ம எவ்வளோ காசு வந்துட்டு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் போட்டோன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்த லேடி அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, நான் வந்துட்டு காசு எல்லாத்தையுமே நம்ம பையனோட பேரில் தான் போட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு எந்த காசுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. நீ குடும்பத்தோட ரெப்புடேஷனை கெடுக்கணும், எங்கள் மரியாதையை கெடுக்கணும்னு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. திரும்ப அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் அவங்கக்கிட்ட போய், நான் வந்து ஒரு ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ எல்லாம் ஒன்றும் ஸ்கூலுக்கெல்லாம் போக தேவை கிடையாது. அவங்க அப்பா அங்கே சொல்கிறாரு, அவங்க அம்மா நீ வில்லேஜ்லேருந்து வந்திருக்க, உனக்கு இங்கே படிப்பெல்லாம் புரியாது, நீ பேசாமல் வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே லிலி வந்ததுமே அவளை அங்கே ரொம்ப ஆசையாக அங்கே பேசிட்டு, உனக்கு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க, எங்களை ரொம்ப மோசமானவங்கன்னு காமிக்கிறதுக்கு இங்கே ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பிறகு அங்கே திரும்ப ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு காசு கேட்டுருந்துருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. எங்களுக்கு சுத்தமாக இப்போ டைம் கிடையாது, நாங்கள் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. வேணா வந்துட்டு நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ பார்ட்டியில் வச்சு அவரை கூப்பிட்டு கேட்டால் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அந்த பொண்ணுக்கு நான் எப்பயுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ணது கிடையாது, அந்த பொண்ணு அங்கே வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க பாடியில் ஏகப்பட்ட வந்துட்டு எல்லாம் இருந்தால் இவங்களுக்கு பரவிடும்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதும், ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு, இவ வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, சுத்தம் இல்லாமல் இருப்பா, இவ உடம்புல இருக்க நோயெல்லாம் எங்களுக்கு பரவிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்ததுமே, அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாயிட்டு, நீ இப்போதும் அசிங்கப்படுத்துனது எங்களை, நான் இப்போவே எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நீ எங்களோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவுமே, இவ என்னோட சொந்த பொண்ணு தான், பட் வந்துட்டு என் பொண்ணாக இருக்க இவளுக்கு தகுதி கிடையாது, இப்போ இருந்து இவளுக்கு எங்களுக்கும் எந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பிரதர், நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கோவப்பட்டு கவலைப்பட்டுட்ருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் இப்போ வில்ல படிக்க போகிறாங்க, அப்போ அங்கே தெரிஞ்சு போயிடும் இவளோட பேரில் எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவளே திரும்ப வில்லேஜுக்கு போயிடுவான்னு சொல்லும் போது அங்கே லாயருமே வந்துடுறாரு. அப்போ அங்கே லாயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டல் எல்லாமே நம்ம ஹீரோயினோட பேரில் தான் தாத்தா எழுதி வச்சிருக்காரு. அதை கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. கடைசியில் வந்து டிவியில் துரத்தி விடுறதை பற்றி யோசிச்சா இவ துரத்துற லெவலுக்கு அவனுங்க நிலமை மோசமாக போயிடுது. அப்போ அங்கே அந்த லிலி வந்துட்டு உடனே அங்கே அழுதுட்டு அப்படியே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கணுமா, அப்படி இருந்தேன்னா நீ வந்துட்டு என்னை கொலை பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உன்னை டச் பண்ண விட மாட்டோம், அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணானா அவளை நாங்கள் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம், நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், பிறகு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் இவளோட பேரில் வந்து மாற விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேறு லூஸ் மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. என்னடா குடும்பம் இது, இப்படி இந்த கேவலமான குடும்பத்தில் நான் பிறந்தேன்ற லெவலுக்கு அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவள் பெரிய ட்ராமா பண்ணிவிட்டு, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க எல்லாரும் முன்னாடியுமே, நீங்கள் எப்பயுமே என்னை அடித்து டார்ச்சர் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து நான் வந்து இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்படிலாம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு, அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுக்கு கொடுக்க போகிறாளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை. ஹீரோயின் அவள் பண்ண ஃப்ராடுத்தனத்தை சொன்னதுமே உடனே அவள், ஐயோ இங்கே பாருங்களேன் அவள் எப்படி என்னை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கா, பாடி எல்லாமே அடிப்பட்ட மாதிரி. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு, அடடா இந்த பொண்ணு வந்துட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான் போல், ரொம்பவே மோசமானவ போலயே இந்த ஜியான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின், அதுக்குள்ளே வந்துட்டு ஏன் எல்லாருமே வார்த்தைகளை விட்டுட்ருக்கீங்க, இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒயின் எல்லாத்தையுமே மேலே ஊற்றி அங்கே நல்லா கழுவி விடுறா. பார்த்தா அந்த பெயிண்ட் எல்லாமே அங்கே போனதுமே அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டுருக்கா பார்த்தீங்களான்னு சொன்னதும் அந்த ஃபேமிலிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. அங்கே உடனே அவள் திரும்ப அழுதுட்டு நடிக்கிறா. ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவள் இந்த குடும்பத்தோட அடாப்டட் டாக்டர், அவளுக்கு யாருமே கிடையாது, அப்படின்னா நம்ம தானே அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறணும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறமே அடிச்சுலாம் கொடுமைப்படுத்தாதீங்க சிஸ்டர்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி அங்கே தரையில் பிடிச்சி முட்டுன்னு முட்டை வச்சிடறான். மண்டங்க காயமாகி போயிடுது. அதை பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளைய போட்டு எப்படி அடித்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபேமிலி அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, என்னடா ஜென்மங்க இதுங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க.
ஹீரோயினை ஃபேமிலியை சேர்ந்து கொடூரமாக போட்டு அடிச்சிருக்காங்க. பட் இவ ரொம்ப அப்படியே கூலாக அது எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்து ரசிச்சிருந்திருக்கா. ஸோ இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா இவ எப்படி வந்துட்டு எப்பயுமே என் பொண்ணை போட்டு அடித்து கொடுமை தான் படுத்துவான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு என்னப்பா இப்படி இருக்கா, இவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துகிட்டு போகக்கூடாது, இவளை கண்டிப்பாக ஜெயிலில் தான் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ அங்கே ரொம்பவே ஆத்திரமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா இவ என்னோட பொண்ணு அப்படின்னா நான் தானே இவளை திருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வந்ததுமே அவள் கையை பிடிச்சிட்டு ஓங்கி கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. நீலா என்னோட அம்மா தானே, என்னைக்காச்சும் நீ வந்துட்டு அம்மா நடத்திருக்கியா, வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை தாங்குன்னு தாங்குற பெத்த பொண்ணை ஒரு மெய்டை விட கேவலமாக நடத்திட்டுருக்க, நீங்களாம் வந்துட்டு என்ன அம்மாவா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கோவப்பட்டதுமே அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அடிக்க வந்ததுமே அந்த ஆளையுமே கையை பிடிச்சிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. தாத்தாவோட ப்ராப்பர்ட்டிஸை கேட்டு மட்டும் வெக்கம் இல்லாமல் எல்லோரும் வந்திருக்கீங்களே, அவருக்கு வந்துட்டு என்ன டிசீஸ் இருந்துச்சு, அவர் எதனால் இறந்தாருன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா, ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட நீ தானே போய் அவர் அடிக்கடி பார்த்த, அவருக்கு என்ன டிசீஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அடிக்கடியெலாம் அவரை போய் பார்க்கல, எனக்கு டைமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா குடும்பம் இதுன்னு சொல்லிட்டுங்க பார்க்குறாங்க. அவங்க பிரதர்ஸையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்ருக்கா. உங்ககிட்டலாம் வந்து தாத்தா ஹாஸ்பிட்டல் போகணும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் அவர் உட முடியாமல் இருந்தால் இவளை கூட்டிகிட்டு எப்போ பார்த்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது எல்லாருக்குமே. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறது கரெக்ட் தானேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டரை கூப்பிட்டு கேட்டால் உண்மை தெரிய போகுதுன்னு சொன்னதும் இப்போ டாக்டர் சொல்கிறாரு இந்த ஃபேமிலி ஒரு டைம் கூட அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தது கிடையாது, மெடிசன் கொடுத்தா அதையுமே அவருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது, இது பண்ணார்னா இந்த ஃபேமிலி தான் காரணம் சொன்னதும் உடனே அவங்க அப்பா அங்கே கோமாயி போயிட்டு டாக்டருக்கு வந்து காசை கொடுத்து இவ ஏற்பாடு பண்ணியிருக்கா, அதனால தான் அந்த ஆள் வந்துட்டு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்பாங்க நான் வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணி பேசலை, உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம சென் அங்கே வந்துட்டு உள்ளே வந்துடுறான். வந்து ஒரு வீடியோ காமிக்கிறான், தாத்தாவை ட்ரீட்மெண்ட் கூட கூட்டிகிட்டு போகாமல் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்ற வீடியோ அது. அதை பார்த்ததுமே கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்போ ஜியாக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே லாயர் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஐ திங்க் வந்து எனக்கு வந்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு, ஆனால் டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எந்த பேட்டிக்கு போகுன்றதை அவர் தெளிவாக போடலை, ஸோ இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் அந்த ஃபேமிலிக்கே உடனே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. இப்போ இவ வந்துட்டு இந்த குடும்பத்தோட தலைவராக இருக்கலாம் தகுதியே கிடையாது, ஐ திங்க் என் பொண்ணு லில்லியை தான் வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும் போது அப்போங்க நம்ம லாயர் சொல்கிறாரு, நம்ம இதை வந்து ஃபைனல் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இவங்க ஸ்கூலில் வந்துட்டு யார் வந்து நல்ல ரிசல்ட்டு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணதுமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு இவ வந்து வின் பண்ண மாட்டா, என் பொண்ணு லில்லி தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சீனில் எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே இந்த வீடு நம்மளோட தான், நம்மளை யாரால இங்கேருந்து போக சொல்ல முடியாது, ரெடி வந்து எப்பயுமே நல்ல மார்க் வாங்கக்கூடிய பொண்ணு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைமே நம்மளை வின் பண்ண வைப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு யாரை பற்றி எதுவும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜியா வந்துட்டு ஒருவேளை நல்ல மார்க் வாங்கிட்டான்னு சொன்னதும் அவளால் எதுவும் முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே காட்ஸோட வந்துடுறா. எங்களோட வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அம்மா என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே சுற்றி கேமரா இருக்குது, என் மேலே கையை வச்சிங்கன்னா நான் போலீஸை கூப்பிட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன், பரவாயில்லனா நீங்கள் அடிங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. நீங்கள் இந்த வீட்டை விட்டுலாம் எங்களை துரத்த முடியாதுன்னு சொல்லும்போது யார் சொன்னது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு டோட்டலாக இன்னும் யாரோட பேர்லன்னு தெரியலை, பட் வீடு என் பேரில் தானே இருக்குது, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா அவங்க அம்மாவை இவளே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டா. இப்போ அந்த ஆள் ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் அவளை ஒரு வழி பண்ணி விடணும், நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போவா, நீங்கள் தொடர்ந்து அவளை கண்காணிங்க, மீட்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு பழிய போட்டு அவளை ஸ்கூலை விட்டு விரட்டி விடணும் அப்படின்றத சொல்லி பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் போல் அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா, போன டைம் ஸ்கூல்லையுமே எனக்கு எதிராக தான் வேலை நடந்துச்சு, என்னை வெளியேற்றிட்டாங்க, ஆனால் இந்த டைம் அப்படிலாம் நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன், என் லைஃப் வந்து நான் நினச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும் போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துடுறா, நீ ஏன் எதை பற்றியும் கவலைப்பட்டுட்ருக்கா, உனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் அந்த லில்லி அப்படியே சாப்பிட முடியாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோமே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு சொன்னதும் என் சிஸ்டர் எப்பயுமே என்னை அடித்து வீட்டில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோமாயி போயிட்டு நாங்கள் இப்போ அவளை வந்துட்டு என்ன பண்ணுறோம் பாரு, அவள் இப்படியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. நீ எதுக்காக எப்போ பார்த்தாலுமே உன் சிஸ்டர் வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா,
கூட பிறந்த சிஸ்டர் யாராச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், சரி இவ்வளோ தூரத்துக்கு நீ அக்கறையாக பேசிகிட்டு இருக்கியே, நேற்று உனக்கு எதிராக வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு வெளியே இருந்துச்சு, உன் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ இருக்கன்னு சொல்லிட்டு, அதை யார் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா, எல்லாம் உன் ஆசை ஃப்ரெண்டு லில்லி தான் சொன்னதும் அவள் நம்ப மாட்டான், என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, இப்போ நீ வந்துட்டு பண்ணதுக்கு அவட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் நான் ஏன் கேட்கணும்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே சேர்ந்து அவளை அங்கே ஃபைட் பண்ணிவிட்டு ஹிட் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே ஆத்திரமாகி போயிட்டு அங்கே பைப் எடுத்து அங்கே தண்ணி அடிச்சுட்டு அங்கே விரட்டி விட்டுச்சேக்கா. ஸோ பயந்து அரண்டு எல்லாருமே சேர்ந்து ஓடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பிரதர்ஸ் 3 பேருமே வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. எங்களை அடித்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே ஆமாம் எப்பயுமே அவள் லில்லியை வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கா, நாங்கள் போய் கேட்டால் எங்களையுமே அடிக்கிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே நான் இப்போ ஏதாச்சும் வந்துட்டு நான் சொன்னேன்னா நீ நம்ப போறியா, இல்லை அப்புறம் ஏன் இந்த கொஸ்டினை கேட்குற, நீ என்ன வேணாலும் என்னை நினச்சிட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ நீ இப்போ பண்ணதுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னதும் எனது சாரி கேட்கணுமா, நான் ஏன் சாரி கேட்குறேன், நான் அப்படிலாம் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டேக்கா. டீச்சருமே வந்துடுறாரு, நீ எப்படி வந்துட்டு லில்லிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், பிள்ளைங்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ இப்போ பண்ணதுக்கு உன்னை வந்து ஸ்கூலை விட்டே கூட என்னால் துரத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆத்திரமாயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே அவங்க என்னோட சிஸ்டர் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட போய் எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. பட் அந்த ஆள் லில்லி வந்துட்டு நீ ஏதாச்சும் பண்ணியிருப்பா, அதனால் அந்த பொண்ணு கோவத்தில் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பயுமே அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான் போல். அங்கே பணக்கார பிள்ளைங்களை பார்த்தா ஒரு கிளுகிழுப்பு அந்த ஆளுக்கு. அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின், நீ எப்பயுமே புவர் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப இழிவாக நடத்திட்டு இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாரும் ஒன்று தான் உனக்கு, நீ எப்படி வந்துட்டு ஒரு டீச்சர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா உன்னை நான் எக்ஸாமே எழுத விட மாட்டேன்னு சொன்னதும் நீ எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. நான் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உன் ஜாப்பே வந்துட்டு போயிடும், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க பிரதர்ஸ் உன்னோட அத்துமீறல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு, டீச்சர் மேலே நீ கையை வைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அந்த ஆள்கிட்ட நீ எவ்வளோ நல்ல மாதிரி இங்கே நடிச்சு சுற்றிட்டு இருக்க, நீ பண்ணுறதுல எனக்கு தெரியாதா, உன் பொண்டாட்டி சீட் பண்ணிட்டு இருக்கே, இல்லை இங்கே ஒரு லேடி டீச்சரோட சேர்ந்து உனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் அந்த அளவுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிருது. ஐயோ கடவுளை மாட்டிக்கிட்டா பொண்டாட்டி சோத்தில் விஷத்தை வச்சு கொன்றுவாளேன்னு சொல்லிட்டு ஐயோ தாயே நீ வந்துட்டு என்னை இன்னும் 4 அறை விடணுனால விடு, ஆனால் இதை பற்றி மட்டும் வெளியே சொல்லிடாத, என் மானம் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே ஹீரோயின் போட்டு அடித்ததுமே நீ என்ன தைரியம் தான் டீச்சர் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும் நான் என்ன வந்துட்டு இப்போ அடித்தேன், அவர் தான் என்னை அடிக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஆமாம்மா நான் தான் அடிக்க சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்தின பையுமே கண்டுக்காம தான் இருந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட கேட்காமட்டாம இருந்திருக்கான். அதனால தான் இப்போ நான் உனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இவ்வளோலாம் எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு சொன்னதும் உங்கள் உடனேவும் பிரதர் நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதட்டும்னு சப்போர்ட் பண்ணதும் அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் இவ எப்படி வந்துட்டு என்னை எழுத வேணான்னு சொல்லுவா, என்னை வச்சு சீட் பண்ணி தானே வைக்க இல்லாமல் இப்போ வரைக்கும் இவள் பாஸ் ஆகிட்டுருக்கா, இவன் வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா, இவன் உண்மையில் அப்புறம் வெளிப்பட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு, நான் எக்ஸாமே எழுத போகிறதில்ல, எனக்கு வந்துட்டு இவ கூடலாம் காம்படிஷன் பண்ணணும்னு என்ன இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவள் ஷாக்காகி போயிட்டு அப்படிலாம் நீ பேசாத ப்ளீஸ் எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க பிரதர்ஸ்மே தயவு செஞ்சு நீ வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் எழுது, அப்படின்னா தான் வந்து ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும், சொத்து யாருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே வந்து சிஸ்டர் ப்ளீஸ் என்னை வந்துட்டு இந்த டைமே சீட்டிங் பண்ண விடு, இல்லைனா நான் வந்து ஃபெயில் ஆகிடுவேன், மானமே கப்பல் ஏறி போயிடும், நான் வந்து அந்த சொத்தில் எதுவுமே எனக்கு வேணான்னு நான் சொல்லிடுறேன், வீட்டில் வந்துட்டு சொல்லி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் காமிக்கிறாங்க, ஹீரோயினை சீட் பண்ணி தான் இவ எப்போயுமே நல்ல மார்க் வாங்குவா போல், வீட்டில் போயிட்டு இப்படியோலேருந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கவுமே எல்லாருமே லில்லியை பாராட்டிட்டு அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் நானுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கா. பட் வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக வந்துட்டு அவளை சீட் பண்ணியிருப்ப, இல்லை ஒன்றை மாதிரி ஒரு கிராமத்துக்காரிக்கு வந்துட்டு எப்படி இங்கே இருக்க படிப்பு புரியும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சதும் அந்த லில்லி எடுத்து பார்த்துட்டு ஐயோ இங்கே பாருங்களேன் நான் என்ன ஆன்சர் எழுதியிருக்கணும் அதவே தான் இவனுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா, என்னை பார்த்து சீட் பண்ணான்னு சொன்னதும் அவளை அடித்து அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உனக்கு நான் சீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ப்ரப்போசர் யாரும் சீட் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா வந்து வெளியே பிடிச்சி தள்ளிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவள் பர்ஃபெக்டாக ஹீரோயினை பார்த்து அங்கே சீட் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே தேங்க்யூமே சொல்லிட்டு இருக்கா. பிறகு எல்லாருமே சேர்ந்து வெளியே வரும்போது நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே பிக்கப் பண்ண வந்துட்டு நீ கண்டிப்பாக இந்த டைமே லில்லி
லில்லியை தான் பார்த்து சீட் பண்ணியிருப்ப, உனக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நம்ம ஷென் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப இன்சல்ட்டாக பேசினதுமே, எதுக்காக எப்போ பார்த்தாலுமே நீங்கள் ஜியாவை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நாங்கள் என்ன தப்பாக சொல்லிட்டோம்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு கிராமத்துக்கார பொண்ணுக்கு இங்கே நடக்கிற எக்ஸாமை பற்றி என்ன தெரிய போகுது, நான் வந்து அப்புறம் சீட் பண்ண தானே செய்யணும், பாவம் லில்லி வந்துட்டு இந்த டைமே எனக்கு தான் காமிச்சிருக்கா அப்படின்ற செட் அவள் பேசுகிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷென் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாத, இவ என்னோட டைமண்ட் நெக்லஸை திருடுனா அதே மாதிரி உன் வீட்லேயுமே பண்ணுவான்னு சொன்னதும், வாயை மூடிட்டு எல்லாருமே பேசாமல் இருங்க, இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே மரியாதை கெட்டு போயிடும் நான் சொல்கிறான். அங்கே வந்துடுறா பக்கத்தில் வந்துட்டு, நான் வந்து உங்களை மாதிரி லைக் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் இவன் உங்கள் காசை தான் லைக் பண்ணுறா, நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், என்னை வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே ரொம்பவே கோவமாகி போயிட்டு, மரியாதையோடு நீ போயிடு, இதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ரீசியஸான ப்ரேஸ்லெட் எடுத்து எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இவ தான் வந்துட்டு என்னோட பொண்டாட்டி, நான் வந்து இவளுக்கு தான் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டை கொடுக்க போகிறேன் பரம்பரையோடத, யாராச்சும் இதுக்கப்புறம் அவ்வளோ அதை ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு பெரிய ஷாக் ஆகிடுது. என்னோட அங்கிளை காமிக்கிறாங்க, அவர் கிராமத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்து இப்படி ஜியாவும் வந்து எல்லாருமே சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சொத்தெல்லாமே பறிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், நான் இப்போவே யாருன்றதை அவங்களுக்கு காமிச்சாகணும், அவள் வந்துட்டு என்னோட பொண்ணு, 10 வருஷமாக நான் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க போல், எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. லில்லி கண்டிப்பாக டாப் ஸ்கோரராக வந்துடுவா, நம்மளுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கிடச்சிரும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய ஹோட்டல் போகணும், நான் உனக்காக வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிஃப்ட் எல்லாமேன்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட் வரட்டும் அப்படின்றத சொன்னதும், இவ இதுக்காக இங்கே வந்து தொலைஞ்சா வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா நம்மளுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஹீரோயினுக்கு அதெல்லாமே பெருசாகவே தெரியல. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எல்லாத்தையுமே என் பொண்ணோட பேரில் பேசிகிட்டு இருக்காரு. பிறகு அங்கே வந்துட்டு ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும், ஜியா வந்துட்டு 0 மார்க் வாங்கியிருக்கான்னு சொன்னதும், பார்த்தீங்களே இவள் லட்சணத்தை, இவளை பற்றி தான் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சிரிச்சிட்டு இருந்தா. ஹீரோயினுக்கு அதை பற்றி எதுவுமே பெருசாகவே தோணலை. பாருங்கடா அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. அப்போ அங்கே லில்லி வந்து, பார்த்தீங்களா எப்பயுமே நான் தான் நம்பர் 1, இந்த டைமே நான் தான் நம்பர் 1 வருவேன், நான் தான் வந்துட்டு இதில் வந்து வின் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு உன் கனவுல தான் நடக்கும்னு சொன்னதும், நீ இப்போ எதுக்காக எப்போ பார்த்தாலுமே அவளை வந்துட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப இப்போ அவங்க அப்பாவுமே, நான் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன், இவ வந்துட்டு என் பொண்ணே கிடையாது, லில்லியோட பேரில் தான் எழுத போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கே லாயர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. இவளோட மார்க்குமே 0 தான் வந்திருக்குன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு வந்துட்டு எப்பயுமே பர்ஃபெக்டாக படிப்பா, நீங்கள் வந்து திரும்ப செக் பண்ணுங்கன்னு சொன்னதும், அவள் எப்போ பர்ஃபெக்டாக படித்தா, அவள் என்ன வந்து காப்பி பண்ணால் நான் என்ன வாங்குறனோ அதுதான் நான் அவளும் வாங்குவா அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்பயுமே கண்டிப்பாக வந்துட்டு இவ தான் ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணியிருப்பா, என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பேசினதுமே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, என்னோட உண்மையான ரிசல்ட் என்னமோ அது அங்கே வந்திருக்கும்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே லாயர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேர்லன்னு சொல்லிடுறாரு. அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க அப்பா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே நான் உனக்கு கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அதெல்லாமே பறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பிரதர்ஸுமே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எங்களுக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அங்கிள் வந்துடுறாரு, யாருக்கு வந்துட்டு தைரியம் இருக்குது ஜியாவை பார்த்து இந்த மாதிரி பேசுகிறதுக்குன்னு சொன்னதும், ரொம்ப சீப்பாக அவன் வந்துட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணுறான் அவங்க பிரதர். அவ்வளோதான் கோவமாய் போயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதும், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே எல்லாத்தையுமே ஒரு அறை விடுறாரு. யாராச்சும் என் பொண்ணை பற்றி பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ இந்த கிராமத்துக்காரனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிவிட்டு இவன் கூட சேர்ந்து இருக்க போறியா, நீ வந்துட்டு ஒழுங்காக எங்கள் கூட சேர்ந்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நான் வந்துட்டு உன்னை வந்து பொண்ணாக ஏற்றுக்குவோம், உன்னையுமே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், எனக்கு என்னோட அங்கிள் தான் தேவை, நீங்கள் ஒன்றும் தேவை கிடையாது, ரெண்டாவது நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களை வந்துட்டு நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உங்கள் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே, போலீஸ் நீ சொன்னால் நீ ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஒரு வில்லேஜுக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணுறா. அப்புறம் அவர் பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது எல்லாமே ஜியாக்காக தான் சொன்னதுமே, ஒரு வில்லேஜுக்காரன்ட்ட எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு காசு இருக்கும், கண்டிப்பாக இவன் ஃபேக்காக தான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கான், எங்கேருந்தோ திருடிட்டு வந்திருப்பான், ஃபஸ்ட்டு இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரை வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க பிரதர். அவங்க பிரின்ஸிபல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளை பார்த்து கேட்கும்போது, இந்த ஆள் ஒரு வில்லேஜுக்காரன் இங்கே வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான், பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லுறப்ப அதை கேட்டுட்டு அவர் கோவமாய் போயிட்டு, அடப்பாவீங்களா யார்கிட்ட போய் வாய் கொடுத்து வச்சிங்க, இவர் வந்து இந்த கண்ட்ரியில் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அவர் ஒரு செகண்ட் நினச்சா அவங்க எல்லாத்தையுமே துரத்தி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்களும் ஜியாவும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு இவங்க எல்லாமே ரொம்ப பயந்து போய் அவங்க அங்கிளோட வீட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு
பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு நீதாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. லில்லி வந்து உன் சிஸ்டர் தானே, நீ அவளை மன்னிச்சிரு. 2வது அப்பாவோட கம்பெனி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீ தான் உன் அங்கிள்கிட்ட சொல்லி வந்துட்டு பண்ணணும்னு சொன்னதும் அவங்க அப்பாவையுமே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு நாங்கள் உன்னோட ரியலான பேரண்ட்ஸ், நீ அப்படிலாம் பண்ணிட்டேன்னா உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்க, இப்போ என் அங்கிளோட வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டதுமே அந்த ஆளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நீ இருக்க ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஆமாம், உங்கள் பொண்ணு வந்துட்டு எப்பயுமே ஃப்ராடு வேலை பண்ணுவா, ஆனால் அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், உங்கள் கூட சேர்ந்து வந்து இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க அங்கிள் அங்கே வந்ததுமே இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ண சொல்லி அங்கே கேட்டதும் உங்களை மாதிரி பர்சன்ஸ் கூட நான் எப்பயுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் போட மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஆத்திரமாக போயிடுது, எல்லாமே கையை விட்டு போயிடுது. ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் ஃபேமிலியோடு சேர்ந்து போகும்போது ஜியா வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, எப்பயுமே லில்லி மேலே வந்துட்டு பொறாமப்பட்டுட்டு லில்லியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ ஒழுங்காக வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எங்கள் பேரில் மாற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்பயுமே பேசினதும் ஹீரோயின் அதுக்குள்ளே ஏன் நீ இவ்வளோ அவசரப்பட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நான் எப்பயும் வாயில் சொன்னேன், ஆனால் இப்போ ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட வீடியோவை போட்டு வச்சா. பார்த்தா அவளோட பேப்பர்ஸை காப்பி பண்ணது, அவள் அந்த இதில் வந்துட்டு இங்கெல்லாம் ஊற்றி ஹீரோயினோட பேப்பரை ஒன்றும் இல்லாமல் பண்ணது, ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்துருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் எப்பயுமே இப்படி தான் சீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற விஷயத்தை அங்கே சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு நீ ஃபேக்காக தான் வீடியோ ரெடி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும், நேரடியாகவே வந்து நான் உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஆளை கூப்பிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையுமே அங்கே வந்துட்டு பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, உங்கள் பொண்ணு ரொம்ப உத்தமையெல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட வந்துட்டு வீட்டில் திருட்டு வேலை பண்ணி காசு எல்லாத்தையுமே நிறையா திருடி அவளோட அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கா அவளுக்காகன்னு சொன்னதும் அந்த லில்லி வாசமாக மாட்டிக்கிறா. அப்போ அவங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அப்படி இருந்தாலுமே அவங்க அம்மா அவன் சிஸ்டர் தானே, நீ மன்னிச்சிரு, நீ குடும்பத்துக்காக பாரு, அவளை வந்துட்டு விட்டு எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு பேசினதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஃப்ராடு பண்ணவளை நான் வந்து மன்னிக்கணுமா, இவளால் தான் என் வாழ்க்கையே நாசமாக போயிருச்சு, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவளை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பாம விட மாட்டேன், எல்லா ப்ரூஃப்மே இருக்குது எதிரான்னு சொன்னதும் அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே சாரி கேட்குறாங்க, எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு, நீங்களுமே தானே இதுக்கு உடந்த, அப்போ உங்களையும் தான் நான் வந்துட்டு பனிஷ் பண்ணுவேன், எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு போய் கழித்துனுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜெயிலில் வந்துட்டு பிடிச்சி அனுப்பி விட்றா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்படியே பர்ஃபெக்டாக அவளோட ரீபான் எதுக்கானாலும் அந்த ரிவெஞ்சை வந்து எடுத்துடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.